பின்னர் நேரில் சந்திச்சு ஆறுதல் அளித்து அங்கே தரவுகளை சேகரிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து மாடு காணோன்னு காட்டில் போயிருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு வச்சு 4 பேர் போயிருக்கிறாங்க. அதில் 3 பேர் சுட்டிருக்காங்க. தப்பிச்ச ஒரு ஆள் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாப்புல. கொடூரமான முறையில் அவங்க வந்து கூலி தொழிலாளர்கள் குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க போய் ஏதோ மான் வேட்டைக்கு போனாங்க, அது போனாங்க, மரத்தை பண்ணாங்கலாம் சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சிபிஐ விசாரணை வேணும். 2வது 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும். 3வது அந்த கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்கணும். இது நாளைக்கு முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் வந்தாருன்னா அவர்கிட்ட கேட்கணும். அவரும் என்ன பேசுறாருன்னா இது கர்நாடகாவுடைய உள் பிரச்சனை, மாநில பிரச்சனை. இது கர்நாடகா மாநில பிரச்சனை கிடையாது. கர்நாடகா இந்தியாவில தான் இருக்கு. தமிழர்கள் உலகத்தில் எங்க பாதித்தாலும் நாங்க கேட்கணும். தமிழக அரசு கேட்கணும். நாங்க மக்கள் பிரதிநிதிகள் நாங்க கேட்கணும். அரசியல் கட்சி நாங்க நடத்திட்டு வரோம். அது இலங்கை பிரச்சனை, இலங்கையில இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் இருந்தாலும் சரி. சமீபத்தில் ஆந்திராவில் வந்து 20 பேர் வந்து செம்மரம் வெட்டினாங்கன்னு சொல்லி அதில் போய் கொலை செய்யப்பட்டிருக்காரு. முதல் நாங்கள் போனோம். அங்கே வழக்கு பதிவு செஞ்சதே நான் பாட்டாளி கட்சி பாலு வழக்கறிஞர் போய் கேஸ் போட்டிருக்கோம். ஆந்திரா ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டதுனால தான் அங்கே பதிவு பண்ணேன். மகாராஷ்டிராவில் பிரச்சனை எல்லாமே நான் கேட்கக்கூடாதாமா? யார் வேணா கேட்கலாம். அதில் நீங்க நியாயமா நடந்துக்குங்க. முதல்ல சிபிஐ என்கொயரி போடுங்க. கர்நாடகா அரசு இல்லாட்டி மெஜிஸ்ட்ரேட் விசாரணை எல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க. அதெல்லாம் அதனால 8 பேர் அதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது வந்து வேறங்க. இந்த கூட்டத்தில் நிச்சயமா அதெல்லாம் வரணும். இதுல அரசியல் எதுவும் செய்ய வேண்டாம். அதெல்லாம் இது வந்து ஒரு ஆண்டுதோறும் கூடுற ஒரு கூட்டம் தான் இதுல. அதனால நிச்சயமா இதுல இந்த மேகதாது இஷ்யூ பத்தி மாணிக்கம் தாகூர் அவர்கள் மேகதாது இஷ்யூ பத்தி எடுக்கும்போது காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸோட நிலைப்பாடு வெரி கிளியரா இருக்கு. மேகதாது வந்து நாங்க ஒரு செங்கல் கூட வந்து நாங்க கட்ட விட மாட்டோம். பாஜகவுடன் இணைத்துள்ள கட்சிகள், அதாவது அதிமுக, பாமக அவர்கள் மட்டும்தான் வந்து மோடி கிட்ட சொன்னா மேகதாது வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க தான் வந்து சொல்லணும், எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் எத்தனையோ சொல்லி பார்த்துட்டோம். அதாவது அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். இது டிவிகே பிரச்சனையோ காங்கிரஸ் பிரச்சனையோ கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தலைவர்களை பிரதமர் மோடியிடம் அங்கே அழுத்தம் கொடுக்கணும். இப்போ நான் தனிப்பட்ட முறையில் போய் அழுத்தம் கொடுக்கறது வேறு. அத்தனை கட்சிகளும், அத்தனை எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அத்தனை கட்சி தலைவர்களும் டெல்லிக்கு போய் உட்காந்துட்டு பிரதமர் அழுத்தம் கொடுக்கணும். அடுத்து நீர்வளத்துறை அமைச்சர் அழுத்தம் கொடுக்கணும். கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் கடந்த 3 மாதத்தில் 3 முறை டெல்லிக்கு போயிருக்கிறார். ஆனா இங்க நம்ம ஒரு கூட்டம் கூட நடத்தல. 2 மாதத்துல 3 அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடகா நடத்திருக்காங்க. இது சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் செய்யணும். இல்ல நான் ஒருத்தன் போய் பேசி என்ன ஒன்னும் ஆக போறது கிடையாது. அது நான் நாடாளுமன்றத்தில் இந்த மேகதாது சம்பந்தமா நான் 10 கேள்வி கேட்டிருக்கிறேன். 5 கேள்விக்கு தான் விட கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஒரு கேள்வி தான் வந்து தமிழ்நாடு அனுமதி இல்லாம கட்டலாம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேக்லாக்லாம் வந்தோன்னா அமைதியா இருக்கிறாங்க. எல்லாம் இன்னொரு கேள்வியில டிபிஆர் நாங்க திருப்பி அமைச்சிட்டோம் சொல்லி வனத்துறையில இருந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். இது சும்மா மாணிக்கம் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க தலைவர்கிட்ட கேட்க வேண்டியது தானே, ராகுல் காந்தி கிட்ட. அந்தமான்ல வந்து கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ல காட்டு அழிக்கிற ப்ராஜெக்ட், அதனால அந்த ப்ராஜெக்டை ரத்து பண்ணணும்னு சொல்ற ராகுல் காந்தி அவர்கள் மேகதாது மட்டும் என்னவா 12,500 ஏக்கர் காட்டு அழிக்கின்ற திட்டம். அது அந்தமானுக்கு ஒரு நியாயம், கர்நாடகாவுக்கு ஒரு நியாயமா? இதெல்லாம் இந்த விளக்கம் சொல்லணும். இவங்க தான் காங்கிரஸ் தான் அங்க இருக்கிறாங்க. டி.கே. சிவகுமார் வந்து குழந்தையை கிள்ளுவாராம், மாணிக்கம் வந்து தொட்டில் ஆட்டுவாராம் தமிழ்நாட்டில். எல்லாம் இது அரசியல்ல போய் பேசின்னு இருக்கீங்க சார். இன்னைக்கு தமிழ்நாடு கல்வித்துறை சார்பில் ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பிச்சு, அதாவது இளைஞர்கள் அதே போல இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டம் எல்லாம் இளைஞர்கள் அதிகமாக பங்கேற்கிறாங்க, அதை தடுக்கும் வகையில காவல்துறை, உயர்கல்வித்துறை சேர்ந்து ஒரு கூட்டு நடவடிக்கையை மேற்கொள்ளணும் தடுக்கிற வகையில் அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு திரும்ப பெறப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அந்த சுற்றறிக்கை யாரு அமைச்சாங்கன்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். அதாவது மாணவர்கள் வந்து அரசியல் வரக்கூடாதுன்னு யாரு சொல்லுவாங்க? யாரு எப்படி சொல்ல முடியும்? இந்த டிவிகே அரசுக்கு அதிகமா வாக்களிச்சது மாணவர்கள் சார்ந்தவர்களும். அதை வந்து அரசு புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் மாணவர்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வேற எப்படி பண்ணுவாங்க? போராட்டம் தான் செய்வாங்க. சைனாவில் டீனமென் ஸ்கொயர்ல போராட்டம் பண்ணாங்க. அதன் பிறகு அரப் ஸ்பிரிங் ரெவல்யூஷன் 2011 துனிசியாவில் ஆரம்பிச்சு, அப்புறம் அல்ஜீரியால வந்து, அதுக்கப்புறம் லிபியால வந்து, அப்புறம் ஈஜிப்ட்ல எவ்வளவு போராட்டம். 4 நாடுகள் உள்ள அதிபர்கள் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆண்ட அதிபர்கள் வந்து தூக்கி எறியப்பட்டார்கள்.
ஸ்ரீலங்காவில் சமீபத்தில் என்ன நடந்ததுங்க? மாணவர்கள் போராட்டம் தான். பங்களாதேஷ்ல மாணவர்கள் போராட்டம், நேபாளில் மாணவர்கள் போராட்டம் தான். ஏன் தமிழ்நாட்டில் திமுக எப்படி வந்தாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க? தமிழுக்காக மாணவர்கள் போராடி தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட மாணவர்களை போராட்டம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது யாரோடது? யார் தடுக்கிறது? இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு சுற்றறிக்கை. அது யாரு அனுப்பிச்சா அவங்க நடவடிக்கை எடுக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன். அதாவது டிவிகே அரசு, மாண்புமிகு திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள், அரசுக்கு அனுபவம் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இப்ப இதை வச்சு அதிகாரிகள் என்ன பண்றாங்க? அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. சார் இப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ண இப்படி ஆயிடும் சார், இப்படி பண்ண இப்படி ஆயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் அதிகாரிகள் சொல்றது தயவு செய்து கேட்காதீங்க. உங்க மனசாட்சிப்படி நடந்துங்க. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும் சொல்லி சட்டப்பேரவை அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? இது நிதி இல்லைன்னு சொல்றாங்க. நிச்சயமா இது அரசினுடைய கொள்கை. அதாவது அதுல என்ன பண்ணலாம், நான் என்ன செய்யலாம்னா, கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. இல்லாதவங்களுக்கு, ஏன்னா சில பேர் நிறைய பேர் பஸ்ல வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பண்ணலாம். ஆனாலும் நிதி பற்றாக்குறை இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதுதான் சார். இப்ப நாளைய தினம் அமித்ஷா கிட்ட தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வு, அதே போன்று பரந்தூர் விமான நிலையம், அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன போன்று தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல்வேறு முக்கிய திட்டங்கள் குறித்தும் என்ன வலியுறுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, தமிழ்நாட்டுக்கு இப்போ நிதி பகிர்வு இன்னும் கூடுதலா நமக்கு நிதி கொடுக்கணும். அது ரயில்வே திட்டமா இருந்தாலும் சரி, அல்லது விமான நிலையம். நிச்சயமா நமக்கு சென்னைக்கு வந்து கூடுதலாக பசுமை விமான நிலையம் அவசியமானது. இது தேவை. ஏன்னா இப்ப இருக்கிற விமான நிலையம் 2030 இன்னும் ஒரு 4 ஆண்டுக்குள்ள வந்து கன்ஜஸ்டட் ஆகிடும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அப்புறம் இங்க இருக்கிற விமானத்துக்கு பதிலாக வேற எங்கேயோ பக்கத்தில் ஹைதராபாத், பெங்களூர், அங்கெல்லாம் எல்லாமே போயிடுவாங்க. இங்க யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு நிச்சயமா நமக்கு இப்போ நம்ம தொடங்கினாலும் இன்னும் 10 வருஷம் ஆயிடும் விமான நிலையம் புதுசா கட்டுறதுக்கு. அது ஒரு நிலைப்பாடு தமிழக அரசு எடுக்கணும். இந்த பரந்தூர் வந்து அவங்க வேண்டான்னு சொல்றாங்கன்னா அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் வேற எங்க? ஆனா அவசியமா விமான நிலையம் வேணும். அதனால இதுல இன்னொன்னு என்னன்னா, எங்கேயாவது நீங்க நிலம் எடுக்கிறீங்கன்னா, இப்போ விமான நிலையம் கட்டுனீங்கன்னா அந்த நிலம் எடுக்கிறவங்களையும் அந்த விமான நிலையத்துக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸா பண்ணுங்களேன். ஒரு ப்ராஜெக்ட் நடத்துறீங்க, 20,000 கோடி விமான நிலையம் கட்டுறீங்க, அதுல வந்து ஒரு 0.5% இல்ல 1% ஷேர்ஸ் வந்து அந்த நிலம் கொடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போங்களேன். அவங்களுக்கு பணம் வரும், நிதி வரும், அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஒரு நடைமுறையை பண்ணலாம், நடைமுறைப்படுத்தலாம். இதெல்லாம் கொஞ்சம் நாங்க யோசனை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். நாங்க இதெல்லாம் அப்ப வேற ஆல்டர்னேட்டிவ் வேற எங்க இருக்குன்னா, திருப்பூரூர்ல இருக்குல்ல, செய்யூர்ல இருக்கலாம், வேற எங்க இருக்கான்னு பாக்கணும். ஆனா அவசியமானது விமான நிலையம் அவசியம். சார், தாவேகா கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஒரு இன்சென்டிவ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணா 3rd சைல்டுக்கு வந்து கேஷ் அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு ஃபேமிலிஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ தாவேகா கவர்மெண்ட் 3rd சைல்டு வந்தா வந்து ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்லாம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது வந்து ஒரு பேறுகாலத்துல அது கொடுக்கறது தப்பு கிடையாது. பேறுகாலத்தில் கொடுக்கலாம், விடுமுறை கொடுக்கறதோ இல்ல. அரசு ஊழியர்கள் வந்து தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் அரசு ஊழியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% தான் இருப்பாங்க. 8 லட்சம் பேர் தான் இருக்க போறாங்க 8 கோடி மக்கள். அதுல எத்தனை பேருக்கு வந்து இது மாதிரி ஒரு பேறு காலத்துல 3வது குழந்தை வரதுலாம் இருக்கு ஒரு கொள்கை. ஆனாலும் நம்முடைய அடிப்படம் என்னன்னா, அதாவது பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன், பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்ல, பட் ஸ்டெபிலைசேஷன். அதான் அது ஒவ்வொரு மாநிலமும் வேற விதமா இருக்கு. நமக்கும் வந்து இப்போ TFR இருக்கு, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னு இருக்கு. இது வந்து நம்ம இப்போ வந்து ஐ திங்க் 0.8, 0.9 இருக்கிறோம். கேரளாவில்